அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, கடைசி நிகழ்ச்சியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். பயான் செய்யவில்லை, பயான் செய்வது நமக்கு ஒத்துப்போவதும் இல்லை. யாருக்கு? நமக்கேண்டா எனக்கு ஒத்துப்போகும், உங்களுக்கு ஒத்துப்போவாது. இப்போ எல்லாரும் சரியான டயர்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது தெரியும். திரும்ப திரும்ப அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இதை அமைத்துக்கொள்வோம். கேள்விகளுக்கு நீங்கள் நான் பதில் சொல்லணும், நீங்கள் கேள்வி கேட்கணும். இவ்வளோ ஒன்றரை நாளாக ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்ன கேள்வி என்ன பதிலண்டா, மார்க்கம் சம்மந்தப்பட்டது. APP அப்போல்லாம் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறது, இப்போ அது கேட்குற இடம் இல்லை. பயோ செய்கிறேன்டா என்ன சப்ஜெக்ட் கேட்கணுமென்ற அது கேட்குற இடம் இல்லை. அதற்கெல்லாம் அந்த விரிவுரையாளர்கள் சந்தர்ப்பம் தந்தாங்க, நீங்கள் கேட்கலை, சிலவங்க கேட்டீங்க. இப்போ மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஏண்டா சொற்பொழிவு நடத்துகிறத விட உங்களோட சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்தால் இன்னும் நல்லா இருக்குது. இந்த கேள்வி பதிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய வாழ்க்கையில் பல கேள்விகளை நாங்கள் சந்திக்கிறோம். பல விஷயங்களை நாங்கள் மார்க்க ரீதியாக செய்யும்போது சந்தேகங்கள் வரும். அதுக்கு தீர்வு எங்களுக்கு வேணும். அந்த தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதா இருந்தால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களை நாங்கள் அணுக வேண்டி வரும். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விதத்தில் மார்க்க அறிஞர்களும் இல்லை. இப்போ பிட்காயின் என்ற ஒரு வழிமுறை வந்துக்குது. பிட்காயின் என்றது ஒரு இணையதளத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு முறை. இது சம்மந்தமாக ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட போய்ட்டு கேட்டால் அவருக்கு 5 ரூபா காயினை பற்றி எனக்கு தெரியாமைக்குது, நீ பிட்காயினை பற்றி கேட்குறியான்னு கேட்பாங்க. மார்க்க அறிஞர்களாக இன்றைக்கி மௌலவிமார்கள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை இருக்குதுன்னு சொன்னால், இந்த உலக ரீதியான சில விஷயங்களில் நாலேஜ் இல்லாமல் இருக்குது. உலகத்தில் நாலேஜ் உள்ளவங்களுக்கு மார்க்க ரீதியான தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குறைபாடாக பார்க்குறதுனால பல அமைப்பினர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை தவிர்த்து கொள்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டால் ஆதாரத்தை கேட்டுருவாங்க. அந்த காலத்தில் கேள்வி கேட்டால் கூட ஒரு பதிலை சொல்லிட்டு போய்கொண்டே இருப்பாங்க. கேட்டால் நான் சொல்கிறேன் கேளு, நம்பு, நான் மார்க்க அறிஞர், எனக்கு அரபு தெரியும் அப்படின்டுவாங்க, ஏமாற்றுவாங்க. இதுக்கு ஒரு அரபுவை வச்சு ஏமாத்துகிற ஒரு சமுதாயம் இருந்துச்சு. ஒரு டிராஃபிக் போலீஸ்காரன் ஒருத்தனை பிடிக்கிறான், முஸ்லீம் ஒருத்தனை. பிடிச்ச உடனே என்ன கேட்பான்? லைசன்ஸ் இன்சூரன்ஸ் கேட்பான். சட்டத்தை மீறினதுக்காக அதை பார்க்குறதுக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்ப்பான். ஒருத்தர்கிட்ட லைசனை கேட்டு இன்சூரன்ஸை கேட்டோடனே இவரோட தாடி இவர் வெள்ளை வேலையரண்டு இருக்கக்கூடிய ஜம்புக்காமல் இருந்திருப்பார் போல். இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் அப்படி அண்டிக்கிறாரு. இவர் நினச்சி போலீஸ்காரன் சிங்களவன் அண்டு, அவர் முஸ்லீம். போலீஸ்காரன் முஸ்லீம். இவர் லைசன்ஸ் இன்சூரன்ஸை கேட்டால் கொடுக்க வேண்டியதானே. குல்லு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் சொன்னால் சரி வருமா? அவன் போலீஸ்காரன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுலஹு குஃபுவன் அஹத் கன்னிங் லைசன்ஸை கேட்டான். இந்த மாதிரி அரபை வச்சு ஏமாற்றுவாங்க. அப்படிப்பட்ட காலம் ஒரு காலமாக இருந்துச்சு. இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மார்க்க ரீதியாக எதை கேட்டாலும் அதை ஆதாரத்தோட விளங்குற ஒரு சமுதாயமாக மாறி இருக்குது. அப்போ இந்த மாதிரி அரபை தெரிஞ்சு ஏமாற்ற இயலாது. இந்த காலத்தில் ஆதாரத்தை கேட்குறாங்க. அப்போ நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றதாக இருந்தால் இப்போ குர்ஆன் ஹதீஸில் நிறைய விளக்கங்கள் எல்லாம் சரளமாக வருது. ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஆப்புகள் வருது. மார்க்கத்தை லேசாக படித்து கொள்ளலாம். ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில மொபைல் ஆப்புகள் இருக்குது. அதில் நேரடியாக உங்களுக்கு ஆதாரங்களை தேடக்கூடிய நிலைமை இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வருது, ஐஃபோன் மாடலுக்கும் போட்டிக்கிறாங்க. சையுல் புகாரி, சையுல் முஸ்லீம்ட அந்த மொழிபெயர்ப்புகள், குர்ஆன் தமிழ் என்ற பேரில் ஒரு ஆப் இருக்குது. இதுகளெல்லாம் போட்டுக்கொண்டு உங்களுக்கு நேரடியாக வசனங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் நாங்கள் அதையும் பார்க்கறது இல்லை. அப்போ எங்களோட வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் வருது. மார்க் அடிப்படையில் எப்படி செய்யணுமென்று தெரியலை. அதே நேரத்தில்
எங்களுக்கு மார்க்கத்தை இப்போ கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருந்தாலும் அந்த சோர்சஸை நோக்கி நாங்கள் போகிறதும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாங்கள் மார்க்கத்தை படிக்கிற டைமில் சில கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் உலமாக்கள் கோவப்பட்டாங்க, எங்களோட ஆதாரத்தோட பதில் சொல்லலை. காரணம் பதில் தெரியாமல் இருந்திருக்குது. நாங்கள் நினச்சோம் அவங்களோட கண்ணியத்தை நாங்கள் கெடுக்கிறோமெண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை. அல்லாஹ்வோட அருளால் இன்றைக்கி நிறைய மார்க்கத்தை படித்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க. நீங்களும் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஆனால் அதை சரியாக யூஸ் பண்ணணுமெண்டா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கொள்ளணும். அப்போ கேள்வி கேட்கணும். நீங்கள் மார்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றுக்கோங்க. திருக்குர்ஆன்லேருந்தும் ஹதீஸிலிருந்தும் அதற்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வழங்குவோம்.